ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் ஜஸ்ட் ப்ளே கேமிங் தமிழ். ஸோ இது வந்து ஒரு புதிய கேமிங் சேனல் அண்ட் நான் ஒரு தமிழ் கேமர். ஸோ எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் ஒரு கேமிங் சேனல் நான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன் கேம்ஸ், மொபைல் கேம்ஸ், முக்கியமாக மொபைல் கேம்ஸ் தான் நான் மொபைல் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் தான் நம்ம விளாட்லாம். முடிஞ்சா அவங்களோட சேர்ந்து ஸ்டம்பிள் கைஸ், சூப்பர் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் நம்ம ஒன்றா சேர்ந்து விளாடுவோம் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டடக் அப்படின்னு அனுப்புங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெஸ்லிங் ரெவல்யூஷன், இது எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க மேட்ச்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ வாங்க விளாட்லாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்போனன்ட் பீஸ்ட். இன்றைக்கி நம்ம இப்போ விளாட்றது 20 மேன் ராயல் ரம்பிள். பீஸ்ட்னா உங்களுக்கே தெரியும் யாருன்ட்டு. அப்படி உண்மையாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் டபிள்யூபிள்யூ யார் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய கேரக்டர் யாருன்னா கிரி விஜய். ஸோ நான் எப்பவுமே கையில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் எடுத்துப்பேன். ஏன்னா எவன் அடிப்பேன், எந்த நேரத்தில் அடிப்பான்னு தெரியாது, யார் வருவா தேவைப்பாங்க. இப்போ எப்படி பீஸ்ட் வந்துருக்காங்க அந்த மாதிரி. வாங்க சேஃப்டிக்கு அப்படியே ஒரு பேட்டையும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ வாங்க. வாங்க போடு, ஸ்பியர் போடு. ஃபஸ்ட்டே நம்ம தான். போடு போடு. போடு கர்வ் ஸ்டாம்ப். உங்களுக்கு எப்படி போகும் சின்ன வயசுலேருந்து உங்கள் எல்லாத்துக்குமே டபிள்யூபிள்யூனா பிடிக்குமா அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் எலிமினேட்டட் பீஸ்ட் எலிமினேட்டட். அடுத்து இப்போ யாரும் பார்ப்போம். ஏஞ்சல் டஸ்ட். மொட்டை மொட்டை வேகமா ஏர் மொட்டை போட்ட மொட்டை போட்டான் நம்மளை. ஷீட். எந்திரி ஷீட். மொட்டை அடிக்க கொஞ்சம் டைம் தரா. அப்பா தூக்க முடியாதுல்ல. போடு மொளடா. தூக்கி போடு. அவ்வளோதான். பேக் டு பேக் ஏஞ்சல் டஸ்ட்டும் எலிமினேட்டர். அடுத்து ஊசி. ஆனால் இந்த கேமில் நீடு கொஞ்சம் பவராக தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஹைட்டை பாருங்களேன் எப்படி இருக்குட்டு. போடு ஃபஸ்ட்டு. சொன்ன உடனே அவுட்டு. ஸோ அதான். போ அடுத்து அனுப்பு. பேக் டு பேக். இப்போ அடுத்து வின்ஸ்டன் பார்க்கர். ஸோ ஓகே, ரெடி ஆகிப்போம். ஓகே, அப்படி சின்ன வயசுலேருந்து இதுக்கு முன்னாடி ரெஸ்லிங் ரெவல்யூஷன், அப்புறம் ரெஸ்லிங் ரெவல்யூஷன் 3D அப்படிங்கிற ஒரு கேம்லாம் நிறையா வந்திருக்கு. நீங்களாம் விளாண்டுப்பீங்க. ஏன்னா நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸோட முக்கியமான ஒரு கேம்னால் இந்த கேம்ஸ் தான். ஸோ அதே மாதிரி தான் இது மேட்டிக்கோட எல்லா கேம்ஸும் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி? அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு இந்த கேம் பிளே ப்ளஸ் இந்த கமெண்ட்ரி பிடிச்சதுன்னா உங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இல்லை எதனா சேஞ்சஸ்னால் அதையும் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து யார்? இன்ஃபினிட் பெஸ்ட். அப்புறம் நான் இது வந்து என்னோடய பழைய கேரியர் மோடு. நான் ஒரு புதுசாக ஃபஸ்ட்லேருந்து திருப்பி ஒரு கேரியர் மோடு அடுத்து பேசிட்டுக்கும் போது இன்னொரு எலிமினேஷன். நெக்ஸ்ட் யார்? மேனிக் குயின். ஸோ அதான் நம்ம இன்னொரு கேரியர் மோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக. ஸோ உங்களுக்கு ஓகேனா நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ரெகுலராக வீடியோ வரும் நம்பலாம், நம்ம பார்ப்போம். ஸோ அண்டு உங்களுக்கு எப்படின்னா மேக்ஸிமம் நம்ம உங்கள் கூட விளாட்ற கேம்ஸ்னால் ஸ்டம்பிள் கைஸ், சூப்பர் ஸ்டார்ஸ், அமாங் அஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாட்லாம். அப்படி நான் விளாட்றமான்னா உங்களுக்கு அன்றைக்கி நான் சொல்லுவேன். ஸோ எல்லோரும் வாங்க. பார்த்தீங்களா, ஒரு ஃபினிஷர் போடாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃபினிஷர். ஓகே, அவ்வளோதான். தூக்கி வெளியே போட முடியுமான்னு பார்ப்போம். போ ஷிட். திருப்பி ஒன் மோர் போடு. அவ்வளோதான், அவன் நம்மளை போட்டான். ஆக்சுவோ என்ன பண்ணுறான் அவன்? அதுக்குள்ளே வா. சூரியன், சன்ஷைன். சூரியன்லாம் வேணாப்பா. போதும். விஜயை பாருங்கள், அதாவது கிரி விஜய். இன்னும் அந்த சூரியன் வந்தோடனே நம்மள அடிக்குது. இன்னும் பொழக்குது.
ஏமா விடுமா போடு அவருக்கு வெளியே போடு பவர் பாம் இவன் யாரா ராக்கெட் ஏய் மேன் திஸ் இஸ் நாட் அ டென்னிஸ் ஓகே ஏய் ஷிட் ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன நம்ம வெளியே போயிருப்போம் போடு 2 பற்றியும் அடி இன்னும் அடுத்து இன்னொரு நாள் வரான் என்ன ஃபஸ்ட்டு ஒழுங்காக விளாண்டுட்டு இருந்தால் இப்போ இன்னும் வர சரி ஹெல்த் வேறு பாதி ட்ரெயின் ஆகிடுச்சு டபுள் அட்டாக் போட்டாங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ கவ் பாய் கோல் இங்கே வா நீ இங்கே வா மினி வா வா போடு போடு அவனை தூக்கி வெளியே போடு வெளியே போனால் போயிட்டான் அவ்வளோதான் எங்கே அந்த சூரியன் சன்ஷைன் எங்கே யாரு ப்ரோ இந்த அடி அடிக்கிறா வெளியே போட்டுருவாளா ஒருவேளை அவளே தனியா ப்ரோ போட்டோம் அந்த சாலாவே விழுட்டான் ப்ரோ மெடிக்கெட்டு தாடி அதை ப்ரோ அந்த மெடிக்கெட்டு மட்டும் ஃபஸ்ட் நம்ம போட்டுக்கலாம் ப்ரோ இதுங்க மெடிக்கெட்டு கொஞ்சம் ஓகே போடு வெளியே போக மாட்டா சூரியன் வாட்டம் அவ்வளோதான் வெளியே போடு அவ்வளோதான் சூரியன் நொறுக்கியாச்சு பார்ப்போம் என்னன்ட்டு டேவிட் ஐப்ரோ ஐ திங்க் இந்த டேவிட் ஐப்ரோங்கிறது டேமியன் ஷாண்டோன்னு நினைக்கிறேன் டபிள்யூஎல்ல டேமியன் ஷாண்டோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபர்ஸ் மாதிரி அவர் ஒரு ரெஸ்லரு ஜாபர்ஸ் லெவலில் இருப்பார் அவர் தான் நான் நினைக்கிறேன் ஸோ வந்துட்டார் அவர் ஸ்டார்டிங் அவருக்கு வரப்பே எழுத்து கம்மியாக தான் இருக்குது ஸோ இதை தூக்கு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு போங்க சார் போவா போயா தாடி போ வெளியே போ சூப்பர் கிக் ஓகே அடுத்து யாருப்பா ஷேப் பஃபோலோ வாங்க உங்களுக்கு ஒரு கேம் வைக்கிறேன் உங்களுக்கு இப்போ இதில் வர கேரக்டர்ஸ்லாம் ரியல் லைஃப்பில் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கம்மியாகுன்னு நினைக்காதீங்க இது ஒரு புதிய சேனல் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ இதுக்கப்புறம் ரெகுலராக வரும்னு நம்புகிறேன் பார்ப்போம் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும் எதுனா மாற்றணுன்னா சொல்லுங்கள் அதையும் நம்ம மாற்றிக்கலாம் ஸோ வாங்க இவரை ஃபஸ்ட் இப்போ அடுத்து வெளியே போடுவோம் போடா போ அப்பா அடுத்து ஸ்லாப் நட்டு எது சரி ஓகே தூக்கி போட முடியுமா எடுத்து ஃபஸ்ட்டு போ வரீங்களா பேக் டு பேக் விஜய் இஸ் டாமினேட்டிங் ஆண்டன் ஆப்பெக்ஸ் வாங்க ஓகே அட்ரினலைன் ஃபினிஷர் ஒரு ஷோல்டர் பவர் ஸ்லாம் இந்த ஃபினிஷர் யார் போடாமல் சொல்லுங்கள் இது யாருன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட ஸ்டிங் போடுவார் ஆமாம் அப்புறம் டபிள்யூடபிள்யூ உங்களுக்கான ஃபேவரட் ரெஸ்லர் யாருன்னு சொல்லுங்கள் எனக்கு ரோமன் ரெயின்ஸ் ஆண்டன் ஆப்பெக்ஸ் எலிமினேட்டர் ஓகே ரோமன் ரெயின்ஸ் அப்புறம் அண்டர்டேக்கர் ஜான் சீனா ராக் கோல்டுபேக் அந்த மாதிரி லெஜெண்ட்ரினா என்றைக்கு நம்ம அண்டர்டேக்கர் ஜான் சீனா தான் அவங்கள மிஞ்ச யாரும் கிடையாது ஸோ மிக் பென்ட்லி ஃபஸ்ட்டு எலிமினேட் வந்தோடனே பாவம் சார் நீங்கள் போங்க சொட்ட போ ஸோ நெக்ஸ்ட் போடு மழையே வருது பிக் பாப் ஆசன் பட் பரவாயில்ல ஹெல்த்து நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது இந்த மழையை தூக்கி போட்டுருவோம் ஏன்னா இது நமக்கு டேஞ்சரு மழை என்ன மழை நல்லா இருக்கியா அந்த மாதிரி இருக்குது முடியல ஷிட் நோ இவர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருப்பாரு எங்கே போகிறாரு என்ன பண்ணுறான் சொட்ட உனக்கு எதுக்கு ஏர் ட்ரையரு என்னப்பா அடிக்க மாட்டுறாரு சரி அவ்வளோதான் தூக்கி போட்டோன்னா ஓகே நம்ம தான் ஹைட்டுன்னு பார்த்தா இவர் நம்மளோட ஹைட்டாக இருக்கார் பிக் பாசன் வெளியே போங்க
இந்த ஆள் என்ன அடிக்கடி ஏர் ரைட் எடுத்துக்கிறான் பைத்தியம். நீ வா ஏய் இது மாதிரி ஆண்ட்ரி ஜெயின் ஒருத்தர் இருந்தார் ப்ரோ டபிள்யூல. அப்போ அல்கோகனை போட்டு நசு. அந்த மேட்ச்ல யாரும் பார்த்துருக்கீங்க? ஆனால் அது அல்கோகன் ஜெயிச்சிருவாரு. பாப்பா இவர் ஜஸ்ட்டுப்பா அதை ரிவர்சல் போடுறேன்னா என்னென்ன தூக்கி போட்டிருப்பான். லியான் லோக்கி வந்திருக்காங்க. கண்ணா பின்னான்னு மூவ் போகுது. இன்னும் 2 ஓ ட்ரிபிள் ஹெச் போடுவார்ல அந்த மாதிரி போகிறான். அப்புறம் உங்களுக்கு இப்போ இருக்க டபிள்யூடி ஸ்கிரிப்ட்லாம் பிடிக்குதா? எனக்கு ஏதோ உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆனால் எத்தனை பேர் வர வேண்டியது இருக்கு. இவங்க வேற இப்படி அடிக்கிறாங்க. நமக்கு வேறு எழுத்து கம்மியாக. லியான் நோக்கி கையில் பெல்ட்டு தான் இருந்தது. அது மெடிக்கிட்டு தானே இருக்குது. அதை எப்படியாச்சும் போடணுமே. விடியா ஒரு சொட்டை ஒரு கெல்ட்டு வாழா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க. நம்மளால எழுத்து மெடிக்கிட்டு அதை எடுக்க விடியா என்ன எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. நம்ம எழுத்து ட்ரெயின் ஆகிடுச்சு. எவன் வேணால் நம்ம தூக்கி போட்டுருவாங்க. நம்ம ஓரமாக மேலே போய் மெடிக்கிட்ட போடலாம். ஓகே ஒரு 5% ஏறி இருக்குது. அதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம். அவ்வளோதான் பிக் பாபாசன். என்ன அடி பாலா சூப்பர். 2 தூக்கி போடணும் எப்படியாச்சும். இன்னும் நல்லா டாமினேட்டாக இருக்கானே பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நிறைய அட்டாக் போட்டு அவன் ட்ரெயின் பண்ண பார்ப்போம். அப்படியே தூக்கி பார்த்துட்டான். போட ஷிட் இறங்கிட்டான் ப்ரோ. இல்லைனா அப்படியே அவனை ஃப்ளைஓவரில் போட்டுடலாம். நேராக போய் அந்த டெஸ்க்லேயே வந்துருப்பான். பேர்ட் பாய் பறவை மனுஷன். பாலாவா எலிமினேட்டு பறவை பறக்க தயாராரு. இந்த மூவ் பேர் என்னது தெரியுமா? அண்ட் இந்த மூவ் யார் போடுவான்னு சொல்லுங்கள். இந்த மிஸ்ஸு போடுவார்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆளும் டயர்ட் ஆகிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு ஃபினிஷர் வரப்போகுது. போட்டுருவோமா பார்ப்போம். எதிர விஜய் ஷிட் பறந்த ஷோ அவ்வளோதான். ஃபினிஷர் டைம். அவ்வளோதான். பேக் டு பேக் ஃபினிஷர். அவ்வளோதான். ஓகே இப்போ பேர்ட் பாய் அவரோட வேலையை காட்ட போகிறார். பறந்துட்டார். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சமந்தா பேந்தர் சாம். ஓகே ஆமாம். போமா அந்த ஆக்கில் கொஞ்சம் போயிட்டியா? வெளியே போ அடி. இந்த உமன்ஸ்லாம் இந்த ராயல் போய் எனக்கு ஒரு அந்த சைனா வருவாங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக நயா ஜாக்ஸ்லாம் வந்தாங்களே வந்துப்பா. ராண்டிவுட்லாம் ஆர்கே விடுறான். அவ்வளோதான். சமந்தா பேந்தர் எலிமினேட்டர். ராண்டிவுடெல்லாம் ஆர்கேவெல்லாம் போட்டாங்களே அந்த மேட்ச்லாம் அப்பா இன்னும் பேச எத்தனை நாள் ஆனாலும். ஸோ லாஸ்ட்டாக டாமினேட்டர் ரியல் டபிள்யூபிள்யூ இவர் வந்து ஆர்விடி ராப் அண்ட் டேம். ஸோ லெஜெண்டை தான் நம்ம இப்போ தூக்கி போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்போனன்ட் நம்மளுக்கு பீஸ்ட் வந்தார். இப்போ ஆர்விடி. அவ்வளோதான் தூக்கி போட போகிறோம். பார்ப்போம். நமக்கு நல்ல விஷயம். அவங்களுக்கும் ஹெல்த் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. இட்ஸ் டைம் டு வின் த மேட்ச். அவ்வளோதான் பறந்துருங்க. திருப்பி ஒன்ஸ் மோர். லெட்ஸ் ட்ரை. பறந்து போ. அவ்வளோதான் எவ்வாடா. சரி ஓகே நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் எதுனா மாற்றிக்கணுன்னா அதுவும் சொல்லுங்கள். கண்டிப்பாக மாற்றுவோம். ஏன்னா நீங்கள் பார்க்கணும் தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அண்ட் பர்சனலாக எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஃபேவரட்டான ஒரு கேம் சேனல் தமிழ் கேமிங்.
விவேக் அண்ட் பிரேமோட தான். ஸோ உங்களுக்கும் அவங்கள பிடிக்கும்னு நான் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரீச் கிடச்சிதுன்னா நம்ம கொஞ்சம் நல்லா சூப்பர் செஸ் அமாங் அஸ் இந்த ஸ்டம்பிள் கைஸ் விளாட பார்ப்போம். செம ஃபன்னாக இருக்கும். ஸோ அதான் நம்ம இதோட முடிச்சுக்கலாமா? இது இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட். ஸோ அதான் சரி, ஓகே. பேர்ட் பாய் இவன் கேமில் இப்போ ஓகே ஓகே ஸ்கில் ஏற்றி விட சொல்கிறான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். ஆமாம், ஷோர் ஐ வில் இம்ப்ரூவ் ஸ்கில். ஓகே, ஐ திங்க் இவன் நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இப்போ இந்த ஃபஸ்ட் வீக் ஃபெப்ரவரியோடது நம்ம பார்ப்போம். பேக் இன் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட். ஓவர் குவாலிஃபைடா? எது நானா? ஏய், சாம்பியன்ஸ் டைப் ஓல்ட் நியூஸ். யார் ஏஞ்சல் டெஸ்ட் மாதிரி தெரியா கேமில் வந்தாங்க, இந்த மேட்ச்சில் வந்தாங்களே. குட் டீம், நம்ம டேக் டீம். நம்மளை வந்து டீமாக ஓகே. எஸ், லெட்ஸ் ஃபார்ம் எ டீம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவ்வளோதான் இப்போ டீம் சேர்த்துட்டோம். பட் ஐ திங்க் நான் இப்போ இந்த கேரியர் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு நம்புகிறேன். புதுசாக ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வீடியோவே ஒரு ராயல் ரம்பிளாக ஸ்டார்ட் பண்ணு தான் இது. இதுக்கு எவ்வளோ ரீச் கிடைக்குதுன்னு பார்த்து நம்ம அப்படியே ஒரு கேரியர் மோட் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தடுத்து நம்ம ஒரு நல்ல கேம் ப்ளே பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ எல்லாத்துக்கும். மேபி இப்போ 17 நிமிஷமும் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்களாங்கிறது டவுட் தான். பட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லாஸ்ட் வரைக்கும் அண்ணா பார்த்தா தேங்க்யூ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ குட் டே எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது உங்கள் ஜஸ்ட் ப்ளே கேமிங் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ ஓகே, பாய்.